1000 கோடி வசூல் உறுதி, தெரிக்க விட போகும் வேட்டையன் ட்ரெய்லர். இந்த ஆண்டு கோலிவுட்டில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித், விக்ரம், தனுஷ், சூர்யா, சிவகார்த்திகேயன் என பல முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாக போகிறது என்றதுமே கடந்த ஆண்டை போல தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரி ஹிட் படங்கள் குவியும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை பெரிய ஹிட் எந்த படமும் செய்யவில்லை. கடந்த ஆண்டு ஷாருக் கான் பாலிவுட்டில் பதான், ஜவான் என ஒரே ஆண்டில் 2 மெகா இண்டஸ்ட்ரி ஹிட் படங்களை கொடுத்து விட்டார். 2000 கோடிகள் படங்கள் மட்டுமின்றி ஹாட்ரிக் வெற்றியாக டங்கி மூலம் 500 கோடி ரூபாய் வெற்றியையும் கொடுத்தார். கன்னடத்தில் யாஷ் நடித்த KGF 2 மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்தி 1000 கோடி கிளப்பில் இணைந்தது. தெலுங்கில் இந்த ஆண்டு பிரபாஸ் நடித்த கல்கி 2898 AD திரைப்படம் 1100 கோடி வசூலை ஈட்டி மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. தெலுங்கில் ராஜமௌலி, நாக் அஸ்வின் என 1000 கோடி படம் கொடுக்கும் இயக்குநர்கள் இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் முன்னோடியான சங்கர் இந்த முறை சிஷ்யன் அட்லியை விட அதிரடி காட்டுவார் என இந்தியன் 2 படத்தை கமல்ஹாசன் ரசிகர்கள் விக்ரம் வெற்றிக்கு பிறகு ரொம்பவே நம்பினர். கடைசியில் அவர்களே கலாய்க்கும் அளவுக்கு இந்தியன் 2வின் நிலைமை மோசமடைந்து விட்டது. ஜெய்பீம் படத்தை இயக்கிய ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் 1000 கோடியை வசூல் செய்யுமா என்றால் இந்த படம் நிச்சயம் ஜெயிலர் படத்தை போல மாசாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். கிளாஸாக கதையம்சம் கொண்ட படமாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் அதிகரிக்க வேட்டையன் ட்ரெய்லர் தீயாக தயாராகி வருகிறதாம். இதனை பார்த்தால் மொத்த திரையுலகமும் அதிர்ந்துவிடும் என படக்குழு நம்பிக்கையுடன் உள்ளனர். மொத்தத்தில் இந்த ஆண்டும் தமிழ் சினிமா 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கிளப்பில் இணைய வாய்ப்பு இருக்கிறதாம். பாக்ஸ் ஆபீஸில் ரஜினிகாந்த் என்ன மேஜிக் செய்ய போகிறார் என்பதை வெயிட் பண்ணிதான் பார்க்க வேண்டும்.